Praise the Lord, brothers and sisters. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெசேஜ் என்ன அப்படின்னா, 5 அப்பம் அதை கையில ஏந்தி நமக்காக பெருக பண்ண அந்த அற்புதமான கரத்தை பற்றி பார்க்க போறோம். வாலிபனை எழுந்துரு அப்படின்னு சொல்லி பாடையை தொட்டு எழுப்பின அந்த கரத்தை பற்றி பார்க்க போறோம். தலித்தா கூடும் என்று சொல்லி மறித்தவளை தூக்கி எழுத்து நிறுத்தின கூட அந்த கரத்தை பற்றி பார்க்க போறோம். வெட்டப்பட்ட அந்த காதை திருப்பி ஆண்டவர் ஒட்ட வச்சாரு, அந்த வல்லமையான கரத்தை பற்றி பார்க்க போறோம். மறிச்சவனை தூக்கி நிறுத்தின அந்த கரத்தை பற்றி பார்க்க போறோம். எலிசா மேல அமர்ந்து கரம் வச்சு ஒவ்வொரு இறைவார்த்தையும் சொல்ல வச்சு அந்த கரத்தை பற்றி பார்க்க போறோம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குன அந்த கரத்தை பற்றி பார்க்க போறோம். இப்படி வல்லமை உள்ள அந்த மகா பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவனோட கரம் என்ன, அதான் இன்னைக்கு டாபிக் கடவுள் கொடுத்துருக்காரு நமக்காக. ஹேண்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய கரம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த டாபிக்ல இன்னைக்கு ஆவியான நம்ம தரப்போற ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கலாம். இந்த ஹேண்ட் ஆஃப் காட் மூலமாக நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு, அவர் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியான தேவாதி தேவனா இருக்கிறாரு, அந்த கரம் எப்படி காரியங்கள்லாம் பண்ணுச்சு, அந்த கரத்துல எத்தனை பேர் நன்மைகள் பெற்றாங்க, எத்தனை பேர் அழிஞ்சு போனாங்க, அதே கரத்தினால இன்றைக்கும் நம்ம தாங்கி கொண்டிருக்க தகப்பனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அவருடைய அன்பையும் அவர் நம்ம மேல வச்சிருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா தாங்கி கொண்டிருக்க அந்த தகப்பனை பற்றி நம்ம அறிய போறோம். இன்னைக்கு வசனத்துக்குள்ள போகலாம். முதலாவதாக ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய கரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரியாம மொத்த டாபிக் நம்ம போனோம்னும் நமக்கு புரியாது. கர்த்தருடைய கரம் அப்படின்னு சொன்ன போனா பவர்ஃபுல்லான விஷயம். அதாவது கர்த்தருடைய பவர் என்ன, அது அவருடைய கிரியைகள் செய்யுது, அதோட பிரசன்ஸ் என்ன அப்படின்றது ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு வசனம் பார்க்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் அப்படின்னு யார் ஒருத்தவங்க சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம பெற்றோர்கள் நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவோம், பயப்படாதப்பா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு. அந்த பிள்ளைகளோட மனசனத்தையும் நம்மளை விட பவர்ஃபுல்லான ஒரு அப்பா அம்மா நம்மளை காத்துக்குவாங்க, நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பெரியவங்க, அவங்களால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. இன்னைக்கு அண்ட சராசங்களை படைச்ச தேவாதி தேவன் நம்ம மகளா அவங்களுக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன் அப்படின்றாரு. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீரின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படின்னா என்ன? இன்னைக்கு ஆண்டவர் அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்புல, ஏன்னா நம்மள ரத்தம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காரு இன்னைக்கு அப்பா. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய தேவன், நான் இருக்கேன், அவ்வளவு பவர்ஃபுல்லா உனக்கு முன்னாடி இருக்கேன்ப்பா, என்னோட வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்றாரு. இன்னைக்கு அந்த வலது கரம் என்னங்க குறிக்குது? அவருடைய பவரை குறிக்குது, அவருக்கு உள்ள இருக்க அந்த பராக்கிரமான பலத்தை குறிக்குது. இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவனை நம்ம கும்பிடுறோமோ, ஏசப்பாவை நம்ம வணங்குறோம், அப்பாவை நமக்கு இருக்கிறாரு அப்படின்னும் போது நமக்கு எந்த விஷயமும் அதெல்லாம் அப்படி கவலைப்படாம நம்ம தைரியமா நம்மளால இருக்க முடியும். அதுக்கு அவரே அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு அந்த வல்லமையான கரத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். இது இயேசு கிறிஸ்துவின் கரமா இருக்கு இந்த இடத்துல. சரி, who is the hand of God? இப்ப இயேசு கிறிஸ்துவோட கரம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல வசனத்துல பார்க்கலாமே எப்படி இயேசு கிறிஸ்துவின் கரமா இருக்கு அப்படின்றத. யோவான் 1 அதிகாரம் 1-3 வசனத்தை பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். ஆமென். இன்னைக்கு ஆதியிலேயே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன்னைக்கு வார்த்தை மாம்சமாகி, அதாவது பிதாவாகிய தேவனை நம்ம சொல்றாரு, ஆவியா இருந்தவர் மாம்சமாக உருவெடுத்து இயேசு கிறிஸ்துவ நமக்காக வந்து இந்த மாம்சத்துல இருக்க நம்மள மாதிரி எல்லாருக்காகவும் நம்மளுடைய பாவத்துக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சதைகள் கிழிக்கப்பட்டு என்ன பண்றாரு, நமக்காக நம்மளோட அவமானங்களை பாவங்களை எடுத்து விலை கொடுத்து இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? ஆவியானவரை நமக்குள்ள இருக்காரு. நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்ற மாதிரி, நான் சொல்லிய வார்த்தையே ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னது போல இன்னைக்கு நமக்குள்ள வார்த்தையா ஆவியா உள்ளுக்குள்ள உட்காந்துருக்காரு. இன்னைக்கு ஆவியானவர் இயேசுப்பா. நம்ம இதான் அவருடைய ஆலயம்.
இன்னைக்கு எந்த ஆலயத்தை எப்படி நம்ம பரிசுத்தமா வச்சுக்க போறோம் அப்படின்றத யோசிக்கணும். இன்னைக்கு வந்து உலகத்தில் பல விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ள இருக்க விஷயங்கள் தான் அழுக்கா இருக்கு, நம்ம சுத்தி இருக்க விஷயங்கள் அழுக்கா இருக்குன்னு சொல்லி நம்ம கூட்டி சுத்தம் பண்றோம். நம்மளுடைய மனசை எவ்வளவு தூரம் சுத்தம் பண்ணிருக்கிறோம்? நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்ன மாதிரி நம்ம உடம்ப நிறைய பேர் இந்த காலத்துல டீடாக்ஸ்ன்னு சொல்லி பண்றாங்க. டீடாக்ஸ்னா என்ன பண்றாங்க, உடம்ப வந்து சுத்திகரிக்கிறாங்க. எப்படி சுத்திகரிக்கிறாங்க, நம்ம சாப்பிட்டது கண்டது சாப்பிட்டுப்போம், கண்ட எண்ணெயை சாப்பிட்டுருப்போம், இப்போ எண்ணெய் பலகாரம் அது இதுன்னு சாப்பிட்டுருப்போம், தேவையில்லாத கொழுப்புகள் அது ரொம்ப எல்லா விதமான இப்போ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஐட்டத்துலையும் கலப்படம் இருக்கிற மாதிரி அத்தனை விஷயம் நம்ம உடம்புக்குள்ள போய் பல விதமான கலப்படங்களை கொடுத்து உடம்புல பல வித வியாதிகளை கொண்டு வர மாதிரி அதை என்ன பண்றாங்க, இப்போ டீடாக்ஸ்ன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு டீயோ இல்லை ஒரு மாத்திரையோ சாப்பிட்டு அது கழிவு தான் வெளியேற்றுறாங்க. ஆனால் என்னைக்காவது நம்மளோட இருதயத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோமா? இருதயத்தை பண்றதுக்காக இருக்குதா? கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நம்ம பண்ண ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம நினைவு கூர்ந்து, ஏசப்பா இந்த பாவத்தை உனக்கு முன்பாக நான் பண்ணிட்டேன், இது வசனத்தின் தப்பு ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம தாழ்த்தி அவர்கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு அந்த காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே அதுதான் நம்ம உண்மையாவே நம்ம இருதயத்தை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக டீடாக்ஸ் பண்றது. அதை ஈஸியா பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துட்ட அறிக்கையிட்ட போது உடனே அவரோட ரத்தம் நமக்காக சிந்தின அந்த ரத்தம் நம்மளை கழுவுது, முழுமையாக நம்மளை கழுவுது. உடனே நம்ம என்ன ஆகிறோம், பரிசுத்தம் அடையணும் அப்பாக்குள்ள. அதனாலதான் அப்பா நம்மளை நடத்திட்டு இருக்காரு. நம்மளால சுயமா மாம்சமா எதுவுமே நம்ம பண்ண முடியாது. மாம்ச சிந்தை மரணம். இன்னைக்கு ஆவியின் சிந்தையில நம்ம இருக்கணும். ஆவியின் சிந்தையில இருக்கணும் அப்படின்னா முதலாக நம்ம கும்புற தேவன் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவன் ஆவியில இருந்து இயேசு கிறிஸ்துவாக மனுஷனா வந்து இன்னைக்கு ஆவியானவரா நமக்குள்ள இருக்கிறார்ன்றதை அறிஞ்சுக்கோங்க. நமக்கு 3 கடவுள் கிடையாது, ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து தான் அவருடைய நாமம். இன்னைக்கு அவர் யாரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் எதற்காக இந்த உலகத்துல வந்தாரு, ஏன் நமக்காக ரத்தம் சிந்தினாரு, எதுக்காக நம்ம விலை கொடுத்து வாங்கி இன்னைக்கு நம்ம உட்கார வச்சிருக்கான்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டாவே போதும். இன்னைக்கு அதை அறிஞ்சுக்கிட்டாவே நம்ம அந்த முழுமையான அன்புக்குள்ள நம்ம நுழைய முடியும். இந்த உலகத்துக்கு முன்பாக நம்ம பாவத்தை செய்ய மாட்டோம். ஏன்னா அப்பா எனக்காக நிற்கிறாரு, என் இயேசு கிறிஸ்து எனக்கு ரத்தம் சிந்தினாரு, நான் அவரை துக்கப்படுத்தலாமான்னு நம்ம யோசிப்போம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிச்சு நம்ம உள்வாங்க ரெடியா இருக்கலாம். நம்ம கும்பிடுற தேவன் வந்து ஒரு சாதாரண ஒரு கடவுள் கிடையாது. ஒரு கல்லோ மண்ணோ சிலையில செஞ்சதோ. இன்னைக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல ஒரு பெரிய ஒரு நம்ம வீட்டுல வசன போர்டு போற மாதிரி பெரிய போர்டு. அது அந்த மாதிரி நம்ம வசனம் போர்டு அந்த அளவுக்கு போட்டிருக்க மாட்டோம். அதுல அப்படியே தங்க தகடுல பல விதமான அவங்க வேற இந்த மத்த கும்பிடுற அந்த சாமி மாதிரி வச்சிருக்க இதெல்லாம் டிராயிங்ஸ் மாதிரி வரைஞ்சு தங்க தகடுல வச்சிருக்காங்க. நான் கேட்டேன் இது என்ன அப்படின்னு. இது தங்க தகடுப்பா, இது செஞ்சு வாங்கினது, இது வந்து 3.5 லட்சம் ரூபா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அட பாதிகளா, இப்படி பண்றீங்களே அப்படின்னு. இப்படி ஒரு ஐடல் வர்ஷிப் பண்ற ஒரு மக்கள் இருக்காங்க இங்க. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி தேவையில்லை. நம்ம இன்னைக்கு உயிருள்ள தேவனை இயேசு கிறிஸ்து கும்பிடுறோம். காசு பணம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தேவன் அவர், நம்மளை நேசிக்கிறவர். இன்னைக்கு நம்ம எப்படி அழைக்கிறா தெரியுமா, அடிமைன்னு அழைக்கல. இயேசு கிறிஸ்து நம்மளை மகன் மகளா அழைச்சிருக்காரு. இன்னைக்கு அப்பேற்பட்ட தகப்பன் நமக்கு என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கடவுள்மா சொல்லியிருக்காங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவ தவிர எந்த கடவுள் அப்படி சொல்ல முடியுமா? அவர் சொன்னா அதை செஞ்சு காட்டுவார். இன்னைக்கு அப்பேற்பட்ட தகப்பனாக இயேசு கிறிஸ்துவ நம்ம கும்பிட்டு இருக்கோம். சரி, யோவான் 14ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். பிலிப் நம்மள மாதிரிதான். அப்பப்ப என்ன கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பிதாவை எங்கிட்ட காமிங்க அப்படின்றாரு. அப்போ உடனே இயேசுமா சொல்றாரு, அதற்கு இயேசு, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருக்கிறேன், நீ என்னை அறியவில்லையான்னு கேட்கிறாரு. நான் தான்ப்பா பிதா அப்படின்றாரு. இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்னு. ஒரு காலத்துல நாங்க வந்து 3 தேவன் அப்படின்னு நினைச்சிட்டு பிதா ஒரு ஸ்டேட்டஸ், இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டேட்டஸ், ஆவியானவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லி வந்துட்டு இருந்தோம். பிதாவானோன்னா பயங்கரமான ஒருத்தர், பயங்கர பராக்கிரமசாலி, எதாலும் அப்படி சுட்டு எரிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலத்துல வந்து இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பானவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பின்னாடி நின்று ஒளிஞ்சு அவர்கிட்ட போய் பிதா பாக்குற மாதிரிதான் ஒரு இமேஜினேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு காலம். அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த இயேசு கிறிஸ்து தான் பிதானும் போது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல.
நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம தேசிக்க தகப்பன் இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு அண்ட சராசங்களை படைச்ச பிதாவா இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் நாமம் என்ன? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவர் நம்மளோட இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு அவர் தான் இந்த ஹேண்ட் ஆஃப் காடா இருக்கிறாரு. கர்த்தருடைய கரம் அவர் தான். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய கரம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் இந்த வசனத்துல. சரி, இன்னைக்கு அவர் நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்காரு வசனத்துல அப்படி பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமென். இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இயேசு கிறிஸ்துவனோட கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா, நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு உபயோகமாக அற்புதம் அடையாளங்கள் செஞ்சு அவங்க நோய்களை போக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளியேற்றி பிசாசு பிடிச்சவங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவங்களை விடுதலை பண்ணி சத்தியத்தை அறிவிக்க முடியும் அப்படின்றத பார்க்க முடியும். இன்னைக்கு என்ன நடக்குது? ஸ்ட்ரெச் அவுட் யுவர் ஹேண்ட், அந்த கையை நீட்டி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒருத்தங்க தொடுறது, பேய்களை விரட்டுறது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் எப்படி நடக்குது? அவருடைய நாமம், அவர் நாமம் அப்பேற்பட்ட நாமம். இன்னைக்கு பிதாவாகிய தேவனுடைய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம தேடும் போது, இன்னைக்கு அப்பா நமக்காக அந்த வல்லமையான நாமத்தை கொடுத்திருக்கிறாரு. முதல்ல இன்னைக்கு அப்பா நமக்காக இறங்கி அவருடைய கரம், அவருடைய பலன், அவருடைய அந்த பராக்கிரம் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நமக்கு அந்த அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் இருக்கு? இயேசு கிறிஸ்துவ நம்ம உண்மையாக நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நம்ம தேவனா நம்ம விசுவாசிச்சாவே இன்னைக்கு அப்பா நமக்குள்ள வந்திருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்க தகப்பன் கரெக்டா இருக்காரு. இன்னைக்கு அப்பா நாமத்தை சொல்லும் போது அத்தனை அற்புதங்கள் நடக்கும் அப்படின்றத வசனத்துல பாக்குறோம். இந்த நாமத்துல நம்ம சொல்லும் பொழுது அற்புதம் நடக்குது. அந்த நாமத்துக்கு அந்த வல்லமை இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா அதுதான் ஹேண்ட் ஆஃப் காடா இருக்கு இந்த இடத்துல. சரி, எபிரேயர் 1:3 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஆமென். யார் இந்த இவர்? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவாய். யார் இந்த இவர்? இவர்தான் அவர். அவர்னா யாரு? நம்ம இயேசப்பா. இன்னைக்கு யார இது கம்பேர் பண்றாங்க? அந்த பிதாவாகிய தேவனை இப்படி அந்த அவரோட சாயல்ல இருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அவர் ஆவியானவரா இருக்கிறாரு. நம்மளால அவருக்கு உருவம் கொடுக்க முடியாது. ஆனா அவர் உருவத்துல நீங்க வேணும் பார்க்கணும் அப்படின்னா அவர் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட வல்லமை என்ன? அவர் அந்த பராக்கிரம், அவர் தான் அந்த வலது பராசத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னா என்ன? வலது பராசத்தில் உட்கார்ந்துருக்காரு. அந்த பவர், அந்த மகிமையில உட்கார்ந்துருக்க தேவனா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும் இந்த இடத்துல. இன்னைக்கு அவர் தான் அந்த ஒத்த சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்க ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அவர் நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் வெளிப்படுத்த போறாரு. இன்னைக்கு வசனங்கள் மூலமா நம்ம அதை ஆராய்ஞ்சு பார்க்க போறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது ஹேண்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய கரம் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு டாபிக் கிடையாது. இது மொத்த பைபிளையும் இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆதியில ஆரம்பிச்சு முடிவு வரைக்கும் ஒவ்வொரு வசனத்திலையும் அவருடைய கரத்தை நீங்க பார்க்க போறோம். இன்னைக்கு அவர் கரம் என்னென்ன பண்ணுச்சு, யாருக்காக என்ன பண்ணுச்சு, யாரை கொன்னுச்சு, யாருக்காக உதவி செஞ்சுச்சு, யாருக்காக இன்னும் உதவி செய்ய ரெடியா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்தை வாசிப்போம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். நம்ம ஜான் என்ன பண்றாரு? ஆண்டவரை பாக்குறாரு. அந்த இடத்துல அவர் எப்படி இருக்காரு? பராக்கிரமம், பயங்கர ஒரு இதுல பவர்ல இருக்கிறத பாக்குறாரு. செத்தவன் போல விழுந்தவன் என்ன சொல்றாரு? பயப்படாதப்பா அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்ற விஷயமே பயப்படாத. இன்னைக்கு நம்மள அறிஞ்சிருக்க தகப்பன் நமக்கு சின்ன பிள்ளை மாதிரி நமக்கு சொல்ற விஷயம் நம்ம பயப்படக்கூடாதுன்றதுதான். ஒவ்வொரு நேரத்திலையும் இயேசு கிறிஸ்து வரும்போதெல்லாம் சொல்ற விஷயம் பயப்படாத மகனே, பயப்படாத மகளேன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காது. இன்னைக்கு அப்பா அங்க பார்த்து என்ன சொல்றாரு? யோவான, பயப்படாதே அப்படின்றாரு.
ஐ எம் தி ஆல்ஃபா அண்ட் தி ஒமேகா அப்படின்றார். நான் முந்தினவும் பிந்தினவுமா இருக்கிறேன். இன்னைக்கு முந்தினவரை நம்ம சொல்றவரும் இன்னைக்கு பிந்தினவரா இருக்கிறவரும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம நினைப்போங்க. ஏன்னா அப்பா தன்னை வந்து வெளிப்படுத்துறார். முந்தினவும் பிந்தினவும் நான் தான், எனக்கு முன்னாடி யாரும் இல்லை, எனக்கு பின்னாடி யாரும் இல்லப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த வசனத்தின் மூலமாக. இன்னைக்கு அவரோட மகிமையான அந்த கரம், வல்லமையான கரத்துக்கு அவர் சொல்ற விஷயம் என்ன? இன்னைக்கு மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த எல்லா விதமான ஒரு திறவுகோலும் அவருடைய கையில தான் இருக்கு. இன்னைக்கு அந்த வல்லமையான கரத்துல அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? அவர் நமக்காக மறிச்சாலும் திருப்பி சதா காலம் உயிரோடு இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்காக திருப்பி வரவும் போறாரு, நம்மளை கூட்டி செல்றதுக்காக. இன்னைக்கு அதற்கு நம்ம ரெடியா இருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆராதிக்கிற தேவன் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அந்த சராசங்களை படைச்ச தேவாதி தேவன் அவர். இன்னைக்கு நமக்காக மறிச்சு அந்த பராக்கிரம கரத்தோட நம்மளை கூட்டு போறதுக்கு வராரு. இன்னைக்கு அவர் நம்ம ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கலாம். சரி, தேவனுடைய கரத்தை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு தேவனுடைய கரம் யார் அப்படின்றது இயேசு கிறிஸ்துன்ற அறிஞ்சுக்கிட்டோம். ஆனா தேவனுடைய கரம் படைப்புல அவருடைய வல்லமையிலும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். கர்த்தருடைய கரத்தை பற்றி பார்க்கிற அந்த நேரத்துல அவரோட வல்லமை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்ற இந்த மனுஷ இனம் என்னென்ன பண்றாங்க? இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை இன்னும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர நம்மளால ஒரு பெரிய முடிவுல நம்மளால எடுக்க முடியல. இன்னைக்கு அந்த சராசங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள்ல மனுஷங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி டெலிஸ்கோப்ஸ் அது இதுன்னு வச்சு ஸ்பேஸ்ல ஆராய்ச்சி பண்ணாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல் நம்மளால எதுவுமே பண்ண முடியல. நம்ம போக கூட முடியல. இன்னுமே வந்து நம்மளால போய் வாழ முடியுமான்னு செக் பண்ணிக்கிட்டே ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோமே தவிர இன்ன வரைக்கும் அவங்க எதுவும் பண்ண முடியல. ஆனா அத்தனை விஷயங்களையும் அந்த சராசங்களுக்கும் தேவனா நின்று அத்தனையும் படைச்சு நம்ம கையில வச்சு பார்த்து கொண்டு இருக்க தகப்பன் யாரு? நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. அவருடைய அப்பேற்பட்ட வல்லமையான கரம் நம்ம மேல இருக்கு. இன்னைக்கு எப்படி நம்மளை தாங்கக்கூடிய கரமா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி குஷ்டரோகியில தொட்டு சுகமாக்குற கரமா இருக்கும், செத்தவங்களை எழுப்புன கரமா இருக்கட்டும், இல்ல குஷ்டரோகியில யாரா இருந்தாலும் இல்ல கண் தெரியாதவங்களை கண்களை திறந்த கரமா இருக்கட்டும், பிசாசு பிடிச்சவனை தொட்டு பிசாசு வெளியே போன்னு சொல்லி விரட்டின அந்த கரமா இருக்கட்டும், அத்தனைக்கும் சொந்தக்கார யாரு? இன்னைக்கு நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. அவரோட வல்லமை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த சராசங்களை படைச்ச தேவன் இன்னைக்கு என்ன பண்றாரு? நம்மளை நேசிச்சுட்டு இருக்காரு. அவர் சும்மா சாதாரண படைக்கல. ஆதிலே தேவன் பார்த்து வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளால இன்னும் மனுஷ மூளைக்கு எட்ட முடியல. நம்ம மனுஷ மூளையில இவ்வளவுதான் எட்டும், இதுக்கு மேல எட்டாது. ஏன் அப்படின்னா நம்மளோட மூளை இவ்வளவுதான் சைஸ்னா இதுக்கு ஏத்தாப்புல நம்மளால திங்க் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம நினைச்சிருப்போம், என்னோட இயேசு கிறிஸ்து என் கடவுள், என்னோட தேவன் இவர்தான் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோமே. அதை விட 10,000 கோடி பெரிய விஷயமா இருக்கக்கூடியதான் நம்மளோட தேவன். நம்மளால யோசிக்கவே முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் வேணா அப்படி சொல்லலாம். நம்ம வந்து இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல நினைச்சாலும் அதை விட 10,000 கோடிக்கு அளவுக்கு மிகப்பெரிய ஒருத்தர் தான் நம்மளுடைய தேவன். கஷ்டம் தான், புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா நம்ம அதை நம்பிதான் ஆகணும். ஏன்னா அப்பாவுடைய வல்லமையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் வசனத்தின் மூலமாக. அடுத்ததாக ஏசாயா 48ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். ஆமென். ஆமென். இங்க எப்படி இருக்கு? அவர் கரமே பூமிக்கு அஸ்திபாரப்பட்டு எனது வலது கை வானங்களையும் அளவிட்டது அப்படின்னா என்ன? பிசிக்கலா அவர் கை வச்சு பண்ணிருப்பார் அப்படின்னு நினைக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கண்டிப்பா இருக்காது. அவருக்கு வந்து அவரோட பவர் அதுங்க சொல்றாங்க. அவர் வந்து இப்படி ஆகு அப்படின்னா அப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு அப்பேற்பட்ட மகிமை உள்ள தேவனை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அதெல்லாம் வந்து நான் கிரியேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், எதுக்கு தொடக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன்? கர்த்தருடைய கரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட மகிமை என்னன்றது தெரிஞ்சுக்கணும். பின்னாடி இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. அவர் ஒவ்வொரு செஞ்ச விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு முன்னாடி அவருடைய கரம்னா என்ன, அந்த கரம் எப்படி வந்து ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைச்சிச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இப்ப யோபுல பார்க்கலாம். யோபு 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம்.
பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. ஆமென். அப்ப மனுஷனோட ஜீவனும் சகலவிதமான பிராணிகளோட ஜீவனும் எல்லாமே அவர் கையிலிருந்து வந்தது. இன்னைக்கு அவருடைய கரம் எப்பேற்பட்ட கரம், எப்பேர் வல்லமையுள்ள கரமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு அப்பேற்பட்ட மகிமையுள்ள, இன்னைக்கு நம்ம சாதாரண நினைக்கிற ஒரு உலகத்தின் இருக்கிற ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா என்னெல்லாம் நடக்குது ஒரு ஊர்ல, எவ்வளவு போலீஸ் பந்தோபஸ்து நடக்குது, என்னென்ன டிராபிக்கை திருப்பி விடுவாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் மீடியா உடனே நியூஸ் எல்லாம் கவர் பண்றாங்களே. அந்த சராசங்களை படைச்ச தேவன் நம்ம அவங்களுக்கு சத்ருவா இருக்கும் போதே, எப்படி அவருக்கு நம்ம எனிமீஸா இருக்கும் போதே, எப்படி எனிமீஸ் கல்லையும் மண்ணையும் கும்பிட்டு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோமே, அப்பவே நம்மளை அவர் நேசிச்சு நம்மளுடைய பாவத்துக்காக சாதாரண மாடை போய் வெட்டி அந்த பலி கொடுக்கல, அவரு தான் ரத்தத்தை சிந்தினாரு. எப்படி கடவுளா வந்து ரத்தத்தை சிந்தல, கடவுள் மனுஷனாக அந்த அற்ப பதிராக நம்மளை மாறி வந்து நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தன அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவ்வளவு பாவமாக அடிக்கப்பட்டு ஒரு ஆடா வந்த தகப்பனாக இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? அண்ட சராசரம் படைச்ச தேவன். எப்படி அவருடைய பவர் இருக்கிறத பாருங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவன் தன்னை தாழ்த்தி இன்னைக்கு வந்து இறங்கியிருக்கோம். நமக்கு கொஞ்சமாவது ஒரு தாழ்மை நமக்குள்ள இருக்குதா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இந்த கேள்வி எனக்கும் தான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம வீக்கா இருக்க இடம் எப்படின்னா தாழ்மை. நமக்குள்ள மனத்தாழ்மைன்றது கொஞ்சம் கூட இல்லை. நிறைய இடத்துல தாழ்மையா நம்ம நடிக்கிறோம், தாழ்மை இருக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா நமக்குள்ள இருக்க தாழ்மை என்ன அப்படின்றது ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு, உள்ளத்தை அறியக்கூடிய தகப்பனா இருக்காரு. ஆனா நமக்குள்ள ஒரு பெருமை இருக்கு அப்படின்றத நமக்கே வெளியே கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஏகப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு நமக்கு என்ன தெரிய விஷயம், நமக்குள்ள ஒரு பெருமை இருக்கு. எப்படி பெருமை இருக்கு? இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வெளி சபையோட இன்னைக்கு நம்ம நல்ல சபையில கற்றுக்கொள்ள உட்கார வச்சிருக்கிறாரு, சத்தியத்தை அறியக்கூடிய ஒரு சபையில உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்க பெருமையே நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நம்மளோட சொந்தக்காரங்களுக்குள்ள எவ்வளவு பெருமையா வசனத்தை சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா, அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் தெரியும், இதெல்லாம் எங்க சபையில கூட சொல்லுவாங்க, உங்க சர்ச்சில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பெருமை பீர்த்திக்கிட்டு தெரியுறோம் ஒரு இடத்துல. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்ந்து வசனத்தை உண்மையா அவங்களுக்கு அறிக்கைட்டு நம்ம சொல்லியிருக்கோமா? நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி ஒருவேளை நமக்குள்ள ஒரு தாழ்மை இல்லைன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துட்டு கேட்போம். அவரே அண்ட சராசரம் படைச்ச தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? தன்னை தாழ்த்தி வந்து நிற்கும் போது நிர்வாணமாக சிலுவையில தொங்கப்பட்டாரே அந்த இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நமக்கு என்ன தாழ்மை இருக்குன்னு நம்ம யோசித்து பார்ப்போம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏசாயா 45 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். ஆமென். ஆமென். சயின்ஸ்ல இந்த பிக் பேங் தியரி அப்படின்வாங்க. பிக் பேங் தியரி எப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு வெடிப்பான், அதாவது இந்த இது இருக்குல்ல, நம்ம ஸ்பேஸ்ல வந்து அண்டத்துல ஏதோ ஒரு வெடிப்பு வெடிச்சிச்சு, அதுல வந்து சில துளிகளா மாறி அது வந்து இந்த சோலார் சிஸ்டம் இந்த மாதிரி கேலக்சிலாம் உருவாச்சு. அதுல இருந்து தான் ஒரு குட்டி இருந்ததுதான் பூமி உருவாகி அதுல இருந்து சில ஜீவன்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஹியூமன் மேன்கைண்ட் எப்படி வந்தான் அப்படின்னா குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் பொய்யாக்குன மாதிரி நமக்கு ஏசப்பா புக் கொடுத்துருக்காரு. என்ன? பைபிள். இன்னைக்கு தன்னுடைய சாயல்ல படைச்சிருக்காரு ஏசப்பா நம்மள. எப்படி? அவருடைய இமேஜ் ஆஃப் காட்ல படைச்சிருக்காரு, தன்னுடைய சாயல்ல. அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல? நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷரையும் சிருஷ்டித்தேன். இன்னைக்கு நம்மளை உருவாக்குன தகப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம சிருஷ்டித்தார். என் கரங்கள் வானங்களையும் விரித்தன, அவைகளின் சர்வ சேதனைகளையும் நான் கட்டளையிட்டேன். இன்னைக்கு ஆண்டவரோட மகிமைக்கு ஏத்தாப்புல இன்னைக்கு அவர் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நிறைய பேர் இன்னைக்கு வந்து பல ஏத்திஸ்ட் இருக்காங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நாத்திகர்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இன்னைக்கு வந்து சயின்ஸை பற்றி பேசுவாங்க. இந்த சயின்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பைபிள் எழுதிருக்கு. இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேசினாவே நம்ம முட்டாள்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து வசனம் இப்படி சொல்லுது இந்த இடத்துல. இன்னைக்கு அவர் நம்மளை எல்லாத்தையும் உருவாக்கி நம்மளை படைச்சு அப்படி மூச்சு காத்து கூட அவருக்கு சொந்தமா இருக்கு. இன்னைக்கு அவர் நம்ம ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கோம். அந்த உடல் அவருடையது, இந்த எலும்பு அவருடையது, அவர் கொடுத்த ரத்தம் அவருடையது, அவர் கொடுத்த மூச்சு அவருடையது. இது எல்லாத்தையும் நம்ம வாடகைக்கு வாங்கிட்டு நம்ம பண்ற சேட்டா இருக்கு.
இன்னைக்கு நம்மளை விடுதலை பண்ணவர் நம்ம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி வந்திருக்கார். இன்னைக்கு அவருடைய கரத்தின் மகிமை என்னன்றதை இந்த வசனத்தை மூலம் தெரிஞ்சுக்கலாம் brothers and sisters. சங்கீதம் 95 4-5 வாசிப்போம். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. ஆமென். பூமியின் ஆழங்கள் அவருடையது, அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்கள் உயரங்களும் அவருடையது, எல்லாமே அவர் உண்டாக்கின விஷயங்களா இருக்கு. இன்னைக்கு அவரெல்லாம் அந்த மொத்த உலகம், இந்த பிரபஞ்சம் ஒண்ணுமே இல்லைன்றதை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய தகப்பனுடைய பலன் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய வலதுகரம் என்ன, அவர் தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்றது ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்த்துட்டோம் brothers and sisters. அடுத்தது அவருடைய கரம் எப்படி இந்த வல்லமைக்கு ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். The hand of God as a symbol of his power. தேவனுடைய கரம் அவருடைய வல்லமையின் அடையாளமா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. ஆமென். இன்னைக்கு அவருடைய வலதுகரம் என்னென்ன பண்ணுச்சு? செங்கடல திறந்துச்சு. இன்னைக்கு அவருடைய வலதுகரம் என்ன பண்ணுச்சு? அதே மக்களுக்கு எல்லா விதமான வியாதிகளை அனுப்பிச்சிச்சு. இன்னைக்கு அவருடைய கரம் இன்னைக்கும் உங்களையும் என்னையும் சுகப்படுத்தி கொண்டிருக்குது. இன்னைக்கு அவருடைய கரம் உங்களையும் என்னையும் அரவணைச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவருடைய கரம் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி கொண்டிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். சங்கீதம் 89:13வது வசனத்தை வாசிப்போம். உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. ஆமென். இப்ப இந்த பாக்குறது எல்லாமே இந்த கரம் உன்னதமானது, பராக்கிரமானது, எல்லாமே நம்ம வந்து ஒரு விஷயம்லாம் நம்ம அவருக்கு ஒரு விஷுவலா கொடுத்து நம்ம வந்து ஒரு படம் வரைஞ்சோ இல்லைன்னா ஒரு கிராபிக்ஸ் பண்ணியோ நம்ம கொடுக்க முடியாது. இது அவருடைய பலன், அவருடைய பவர் காமிக்கிற, அத்தாரிட்டியை காமிக்கிற இந்த இடத்துல. ஏன் நம்ம திருப்பி அவருடைய பலன், அவருடைய கை, பவர், அத்தாரிட்டின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு அதே அத்தாரிட்டி உள்ள தகப்பனாதான் இன்னைக்கும் இருக்கிறாரு. அவரு இனிமே இருப்பாரு, என்றென்றும் இருக்கக்கூடிய தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு அந்த ராஜாவ தேவனா இருக்கிறார். இன்னைக்கு வந்து ஏசப்பா ஏதோ பூமியில வந்து அவர் அடிச்சாங்க, சிலர் தொங்க விட்டனால அவர் வந்து இழைச்சு போகல. பலன் இல்லாத ஒரு கடவுளா இல்ல, நமக்காக அந்த வேலையை அவர் செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு இருக்க மகிமை என்றென்றைக்கும் இருக்க மகிமையோட இருக்கிறார். நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மகிமையோட வராரு brothers and sisters. நம்மளை கூட்டு போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? சரி, யோவான் 10ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிப்போம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆமென். இன்னைக்கு நமக்கு சொல்ற ஒரு விஷயம், ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இன்னைக்கு நமக்காக நீங்க நித்திய ஜீவன் கொடுக்க ஏசப்பா ரெடியா இருக்கிறார். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவன் அவனை கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. இன்னைக்கு நம்மளை காத்து கொண்டிருக்க தகப்பனா இருக்கார். அவர் சொன்ன ஒரே விஷயம், என்னை விசுவாசி, நம்பிக்கையோடு இருமா, உன் பாவத்தை விட்டு வெளியே வா, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் நம்மளை பார்த்துக்குவார். இன்னைக்கு மோட்சத்தை சுதந்திரம் கொள்ள போறவங்க யாரு? நம்பிக்கையும் விசுவாசம் தான். இன்னைக்கு அவர் மேல் நமக்கு நம்பிக்கையும் விசுவாசம் இருக்குதா? இன்னைக்கு அதுக்கு நம்ம வந்து தகுதி உள்ளவங்களா இருக்கிறோமா? நம்ம தகுதி அற்றவங்க தான். ஆனா இயேசு கிறிஸ்து நேசிச்சு மகளா அழைச்சிருக்கனால நம்ம தகுதி உள்ளவங்களா இருக்கிறோம். இருந்தாலும் நம்மளுடைய பாவத்தை விட்டு நம்ம விலகி ஓடி அவரை பின்பற்றுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய கரம் எப்படி நம்மளுக்கு வந்து நம்மளை காக்கிறதுக்கு, நம்மளை வந்து ஒரு அரவணைச்சு நம்மளை எப்படி கைட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அது கர்த்தருடைய கரம் வந்து இவ்வளவு வேலைகள் செய்யுது, ஆனா எப்படி நம்மளை காத்து நம்ம கைட் பண்ணுது அப்படின்றத பார்த்திருக்கோமா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு எடுத்த சேம் ஒரு வசனம் தான் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்.
ஆமென். என்ன பிரதர் திருப்பி அதே வசனத்தை வாசிக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த வசனம் உண்மைன்றது நமக்கு தெரியணும்ல. இது எப்படி உண்மை அப்படின்னா, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்ப்பா, திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு. அது நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன தேவன் உண்மையாக இருந்தாரா அப்படின்றதும் பார்த்துடலாம். எப்படி பார்க்க போறோம்? பழைய ஏற்பாடுல இந்த வார்த்தை யார் யாருக்கெல்லாம் எப்படி உபயோகப்பட்டுச்சு, இந்த வார்த்தை யாரை யாருக்கெல்லாம் பலனை கொடுத்துச்சு, இந்த பராக்கிரமான அந்த கை யாருக்கெல்லாம் உதவி செஞ்சுச்சு, யார் கூட நின்றுச்சு, யார் கூட நிக்கல அப்படின்றத பார்க்க போறோம். அதாக யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவரோட கரம் மோசை கூட எப்படி வேலை பார்த்துச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு எகிப்து மக்கள் இருந்து கூட்டிட்டு வராங்க இஸ்ரவேல் மக்களை. அப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? அவர் சொல்றார், ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களையும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் மோசை கிட்ட நின்று என்ன வேலை பார்த்துச்சு, எவ்வளவு பலமான ஒரு வேலை பண்ணிருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இப்ப திருப்பி நம்ம பழைய வசனத்துக்கு போனோம்னா என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். மோசை எவ்வளவு பயந்திருப்பாரு. ஒரு சாதாரண விஷயமா ஒரு ராஜாவை எடுத்து நிக்கிறது. இன்னைக்கு நம்மளால ஒரு இந்தியால இருக்க ஒரு பிஎம் எடுத்து நிக்க முடியுமா? முடியாது. அவ்வளோ வல்லமையும் பவர் நெருங்க கூட முடியாது. உங்களால ஒரு லெட்டர் போட்டு ஒரு ரீச் பண்ண முடியுமா? அவங்கள முடியாது. ஆனால் நேருக்கு நேரா நின்று அங்க பேசக்கூடிய தகுதி ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா மோசை கூட இருந்தாரு யாரு? நம்ம இயேசு கிறிஸ்துவ இருந்தார். பலத்தைப்படுத்தினாரு. பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவ அவரோட கூட இருந்து அவரோட நடுவுல இருந்து அவர் பேசி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சார். எப்படி? நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு. நீ திகையாத, நான் உன் தேவனா இருக்கேன், நான் உன்னை பலப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவரை பலப்படுத்தி அவரோட கூட நின்று அவருக்கு வலது கரத்தில் நின்று அவரோட நீதியின் வலது கரத்தில் அவர் தாங்கினான்னு பார்க்கிறோம். இன்னைக்கு மோசை கூட இருந்த அதே தேவன் உங்களோடும் என்னோடையும் இருக்கிறார். சரி, மோசை கூட மட்டும்தான் இருந்தாரா? இன்னொரு வசனம் பார்க்கலாமே. யோசுவா 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும். ஆமென். ஆமென். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் போயிருக்கு. இன்னைக்கு யாஷுவா கூட எப்படி இருந்தாரு? இன்னைக்கு கர்த்தர் அவரோட கூட இருந்து மொத்த இஸ்ரவேல் மக்களையும் அந்த வாக்கு தத்தம் பண்ண அந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்கு அவர் அனுபவிச்சு அவர் கூட இருந்து அதை கடந்து செல்றதுக்கும் அதன் மூலம் பாஸ் பண்ணி போறதுக்கும் கர்த்தர் கூட இருந்தார். அவருடைய கரம் யார் மேல இருந்துச்சு? யோசுவா மேல இருந்துச்சு. நம்ம பாக்குறோம் அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு. நீ பயப்படாதப்பா, நான் இருக்கிறேன். எங்க போனாலும் இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இயேசு கிறிஸ்து வர இடத்துல எல்லாம் அற்புதம் தான். இயேசு செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் அற்புதம். நம்மளோட அன்பை அள்ளி கொட்டுவார் அவர் நம்ம மேல. நம்மளை பார்க்குற இடத்துல எல்லாம் பயப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பன் அவர் செய்யற அற்புதம் என்ன? இன்னைக்கு அவருடைய கரம், வல்லமையான கரம் யாஷுவா மேல வச்சிருக்காரு. எப்படி அவர் நடத்தினார் அப்படின்றத பார்க்கலாம். சரி, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். ஆமென். எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தாவீதுக்கு, ஆனா அவருக்கு தெரியும் இத்தனை காலமா தான் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆளா இருந்தாலும் அப்ப முதற்கொண்டு கர்த்தர் தான் கூட இருந்தாரு. கோலியாத்தை கொல்லும் போது கர்த்தர் என்னோட கூட இருந்தாரு, அவர் கரமின் மேல இருந்துச்சுன்ற விசுவாசிச்சார். இன்னைக்கு அதே கர்த்தர் தான் நம்மளோட இருக்கார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளுடைய கஷ்டமா இருக்கட்டும், நம்மளுடைய போராட்டமா இருக்கட்டும், நம்மளுடைய கண்ணீரா இருக்கட்டும், நம்மளுடைய துக்கமா இருக்கட்டும், நம்மளுடைய உடம்புல இருக்க வாதையா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம சோர்ந்து இருக்கிறோமா, எதுவா இருந்தாலும் நம்ம போராட்டத்துக்கு முன்பாக நம்ம மேல் ஒரு கரம் இருக்கு. அந்த கர்த்தருடைய கரம், அந்த கரம் தான்
என்னைக்கு நம்மளை காக்கக்கூடிய ஒரு கரமா இருக்கு. அந்த கரத்தினாலதான் எத்தனையோ பேர் விடுதலை பண்ணிருக்கார் தகப்பன் இயேசு கிறிஸ்து. அதே கரத்தினால எத்தனையோ பேரை தாங்கி இருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு உங்களையும் என்னையும் தாங்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. கர்த்தர் தன்னுடைய கரத்தின் மேல் வச்சு நம்ம பாதுகாக்க ரெடியா இருக்காருன்றதை பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இப்ப இவ்வளவு நேரம் பழைய ஏற்பாடுல பார்த்தோம். புதிய ஏற்பாடுல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். கர்த்தருடைய கரம் எப்படி இயேசு கிறிஸ்து மேல இருந்துச்சு? ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் தேவன் நம்ம சொல்றோம். இன்னைக்கு அவர் தான் கர்த்தருடைய கரமா இருக்கிறது பாக்குறோம். அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஆண்டவர் பற்றி மினிஸ்ட்ரிக்கு போறாரு, ஒவ்வொரு இடத்துலயும் போறாரு. ஆண்டு விடுதலை பெறாங்க, ஒருத்தவங்க சுகம் பெறாங்க. இன்னைக்கு கடைசி காலத்தை பற்றி அறிவிக்கிறாரு, எப்படி இருக்கணும், ஒரு அன்பா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விதமான வசனங்களும் கொடுத்து அவர் அவ்வளவு ஃபுல் அவரோட 3.5 வருஷமும் எப்படி இருக்கு, அவரோட கரம் அவர் மேல இருக்கு. அவரே அந்த கரமா இருந்து நம்ம நேசிச்சு கொண்டிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எப்படி இந்த கர்த்தருடைய கரத்தினால அவங்க எப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிச்சு, அந்த கர்த்தருடைய கரம் எப்படி அவங்களை ஒவ்வொரு இடத்துக்கும் கைட் பண்ணி நீ இப்படி பண்ணுன்னு சொல்லி ஆலோசனை சொல்லி அவங்களுக்கு அனுப்புச்சு அப்படின்றத பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமென். இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருமே எப்படியாவது நம்ம இந்த சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் சபையை நம்ம நிறைய ஊழியர்கள் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பெருசா பண்ண முடியல, போய் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம செய்யறது என்ன விஷயமா இருக்கும், அட்லீஸ்ட் போன்ல எடுத்து நம்ம சொந்தக்காரங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ ஏற்று வீட்டுக்காரங்களுக்கோ ஆண்டரப்பட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இது ஒரு நல்ல இதுல எடுத்துக்கலாம். ஒரு பிரதர் நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அவர் எனக்கு சொன்ன விஷயம் ஒரு வீட்டுல ஒரு குரங்கு வருது அப்படின்னா அது என்ன பண்ணுப்பா அப்படின்னு என்ன கேட்டாரு. அப்ப அது அங்கேயும் தவ்வும் அப்படின்னு சொன்னேன் நான். அதே மாதிரிதான், ஆனா குரங்கு அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கேயும் தப்புறனால. ஆனா ஒரு பாம்பு ஒரு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அமைதியா போய் உட்காந்துக்கணும். அந்த பாம்பு எப்படிப்பட்ட பாம்பு அப்படின்னா அது வெளியே ஏதாவது பண்ணாதான் அந்த மக்களுக்கு வீட்டுல இருக்கவங்க தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கணும். இதை கிறிஸ்தவங்க அந்த மாதிரி நம்ம ஒரு ஞானத்தோட எப்படி இருந்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்களோ நம்ம எதிர்த்த வீட்டுக்காரங்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருதா, ஏதாவது போராட்டத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கவனமா பார்த்து அந்த சந்தர்ப்பத்துல உடனே போய் இயேசு கிறிஸ்து போட்டு அறிவிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். அது எவ்வளவு தூரத்துக்கு எப்படின்னு தெரியல. ஆனா அதுல சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்னைக்கும், அதாவது சீசன் ஆர் விதவுட் சீசன் சொன்னது போல நம்ம என்னைக்கும் இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறதுல ஆர்வத்தோட ரெடியா நம்ம இருக்கணும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க சோம்பலன்னு ஒருத்தவங்க வராங்களா, உடனே அவங்களுக்கா ஜெபிச்சு ஆண்டு டக்குன்னு சொல்லி ஒரு 2 வசனத்தை சொல்லி இப்படிதாங்க வாழணும், மன்னிப்பு கேளுங்க, பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க, அதை விட்டுருங்க, அவ்வளவுதாங்க, இயேசு கிறிஸ்து நம்புங்க, போதும், முடிஞ்சு. இதுதான் காஸ்பல். டக்குன்னு நம்ம சொல்ல ரெடியா இருக்கணும். இன்னைக்கு அப்போஸ்தலர் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல கர்த்தருடைய கரம் தங்கள் மேல் வேணும்னு கேட்டிருக்காங்க. எதற்காக? அவங்க போய் ஆண்டவரை பற்றி அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துல விடுதலை பெறணும் ஆண்டவரே, அங்க மிராக்கிள்ஸ் நடக்கணும் ஆண்டவரே, உங்களை நம்புவாங்க அப்பா, அவங்க ஆத்மாக்களை உங்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இன்னைக்கு அவங்க மேல் இந்த கரம் இருந்துச்சு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு கத்தரைப்பட்டி ஆலோசனை சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். கத்தரைப்பட்டி சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் அப்படின்னா நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம், அப்பாட்ட, அப்பா எங்களுக்கு அந்த ஆவியக்கூடிய பலத்தை கொடுங்க, தேவரே உங்களுடைய நாமத்தினால தேவரே அற்புத அடையாளங்களை கொடுங்க, உங்களுடைய நாமத்தினால ஆவியின் கனி எங்களுக்கு மேல கூட்டுருங்க ஆண்டவரே, தேவரே நாங்க உங்க நாமத்தை சொல்ல எங்களுக்கு கிருபை கொடுங்க, எங்களை மாற்றுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கர்த்தர் செய்ய ரெடியா இருக்காங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சரி, இப்ப அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஆமென். அப்ப பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். கர்த்தருடைய காரம் பிசிக்கலா அவரே எல்லாம் பண்ணியிருப்பார். இந்த இடத்துல நம்ம பிசிக்கலா நம்ம பேசலைங்க. இங்க ஒரு ஸ்பிரிச்சுவல்ல அவருடைய பலன் என்ன,
அவர் எங்கேயும் யாரையும் ஒரு கல்லையோ ஒரு குப்பையோ கூட உபயோகிக்க முடியும். இன்னைக்கு பால இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல எப்படி இந்த இடத்துல அவர் அற்புதம் செய்யறதுக்கு அவர் நடத்தினார் அப்படின்றத பாக்குறோம். அந்த கரம் எப்படி அவரை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு, அந்த கரம் எப்படி அவரை கைட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த கரம் எப்படி நம்மளை விடுதலை பண்ணுது, இந்த கரம் எப்படி நம்மளை பாதுகாக்குது அப்படின்றத பார்க்கலாம். விடுதலையும் பாதுகாப்பும் இந்த கரம் எப்படி நமக்கு பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். ஆமென். ஆமென். அப்ப நிறைய பிரச்சனைகள் அந்த இடத்துல அவங்க எகிப்திலிருந்து வரும்போது சும்மா இல்லாம ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க முறுமுத்துக்கிட்டே வராங்க. நிறைய விஷயங்களை அவங்க பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு சிச்சுவேஷன் என்ன நடக்குது, பல விதமான போராட்டங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட முறுமுறுப்புகள் நமக்குள்ள இருந்தாலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதை நம்ம விட்டு அதை முறுமுறுக்காம கர்த்தருக்கு முன்பாக, ஏன்னா நம்ம களப்பல் கை வச்சுட்டு திரும்பி பார்க்கறது தப்பான விஷயம். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்பாட்ட, ஆண்டவரே இவ்வளவு தூரம் நாங்கள் நடந்து வந்துட்டோம் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில, இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்பா நீங்க வரப்போறீங்க எனக்கு தெரியும் ஆண்டவரே, இன்னும் அந்த பலத்தை கொடுங்க நம்ம கேட்கும் பொழுது அவர் கரம் நம்ம மேல் நின்று நம்மளை பாதுகாக்கும். நம்மளை எவ்வளவு மோசமான பிடியில நம்ம இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை தரக்கூடிய கரமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சோ ஆண்டவர் எப்படி மோசே கூட இந்த இடத்துல அவருக்கு பலன் கொடுத்தாரு, அந்த மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு பலன் கொடுத்து பாதுகாத்து விடுதலை கொடுத்தார் அப்படின்றத இந்த வசனத்துல பார்க்கிறோம். நம்ம சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென். அவர் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர்னா இது ஒரு கேடகத்தை தூக்கி ஆண்டவர் கொடுத்துட்டாரா? கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவருடைய கரமே அவங்க கேடகமா நமக்கு இருந்துச்சு. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எப்படி அவர் இரக்கத்தை கொடுத்தார், அவர் அன்பை காட்டினார், அவரை நேசிச்சார். இன்னைக்கு அவருடைய கரத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் மேல வைங்க அப்பா, உன் கரம் என்னை தாங்கட்டும் ஆண்டவரே, உன் கரம் எனக்கு கேடகமா இருக்கட்டும் ஆண்டவரே, நம்ம சொல்ல ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது பதிலளிக்காம இருக்கக்கூடிய தகப்பன் கிடையாது. உண்மையா நம்ம கூப்பிடும் போது நமக்காக இறங்கி செய்ய ரெடியா இருக்கார். இன்னைக்கு அவர் நம்ம கூப்பிடுறது இல்லை, அவர் நம்ம அவரோட டைம் பண்றது இல்லை. அமர்ந்திருந்து நானே தேவனை அறிந்து கொள்ளுன்னு சொல்றாரு. நம்ம அமர்ந்திருந்து அவர் தேவனை நம்ம அறிஞ்சுக்கிறோமா? நம்ம ஏதோ போற போக்குல அவசரமான உலகத்துல நம்ம அவசரமா கும்பிட்டு போற ஒரு ஆளா இருக்கோம். இன்னைக்கு அதை மாத்திக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்தது, கர்த்தருடைய கரம் எப்படி நம்ம ஆசீர்வதிக்கிறது, நம்ம தேவைகளை எப்படி சந்திக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். ஆமென். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக. இன்னைக்கு அப்பாவுடைய கரம் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கு. அவருடைய பலன்ல நம்ம அறிந்திருக்கிறார். நம்மளோட தேவை என்ன அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு சாப்பாடா இருக்கட்டும், நம்ம துணிமணியா இருக்கட்டும், நம்ம தங்குற இடமா இருக்கட்டும், இல்லை நமக்கு இந்த உலகத்தில் என்ன தேவையோ அப்படின்றத அறிஞ்சு அவர் செய்யக்கூடிய தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய கரம் நம்ம மேல இருக்கு. அவர் எப்படி இருக்காரு, நமக்கு தேவைகளை சந்திச்சு நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தரா இருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 14:19-20. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசிர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். ஆமென். ஆமென். அதாவது 5000 புருஷர்கள் வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவரை தேடி வந்திருக்காங்க. இந்த இடத்துல அவரை தேடி வந்தவங்க பசியோட வெறுங்கையா போக கூடாதுன்னு என்ன பண்றாரு ஏசப்பா, 5 அப்பம் 2 மீனை என்ன பண்றாரு, அற்புதம் பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் வயதார சாப்பாடு கொடுத்து அவங்க அனுப்புறாரு. அப்ப இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நம்ம ஏசப்பாட்ட கேட்கும் போது அவர் வெறுங்கையா அனுப்பக்கூடிய தகப்பனா இருக்கிறாரா?
கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம அப்பா தேடும்போது என்னைக்கு நமக்கு நிறைவு தான். நம்மளை தாழ்ந்து போக விட மாட்டார் அப்பா. நம்மளை தலைகளை உயர்த்தக்கூடிய தகப்பனா இருக்காரு. வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போகாம அவன் தலையை உயர்த்தக்கூடிய தகப்பன் ஏசப்பா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நான் உன் தகப்பனா இருக்கேன்ப்பா, நான் உன்னை பலப்படுத்துறேன், நான் இருக்கேன், நீ பயப்படாதுன்னு சொல்லக்கூடிய தகப்பன். இன்னைக்கு அந்த வல்லமையான கரம் நம்ம மேல இருக்கிறது. எப்படி இருக்குது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இருக்குது, நம்மளை கைட் பண்றதுக்கு இருக்குது, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்ப இத்தனை விஷயங்கள் பார்த்துட்டோம் கர்த்தருடைய கரம். ஆனா இனி அப்பா வர வரைக்கும் ஒரு கரம் நம்மளை காக்கணுமே. அந்த கரம் இயேசு கிறிஸ்துவின் கரம் நமக்கு தெரியும். அந்த கரம் எப்படி விஷயத்துல காக்க போகுது அப்படின்னா, நம்மளுக்கு ப்ராப்பரா இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு கரமாவும், இந்த வழியில போ, இதுதான் நித்திய வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரமாவும் இப்ப வசனத்தை பார்க்க போறோம். சங்கீதம் 139 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆமென். அப்ப அப்பாவோட வருகை வரைக்கும் அவருடைய கரம் நம்ம நடத்தும். அவரோட வலது கரம் அவரை பிடிக்கும். இன்னைக்கு நம்ம பிடிச்சு அவர் வலது கரம் நடத்தும். அவருடைய பலன் நம்ம நடத்த போகுது. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ அப்படின்னு வசனம் வாசிக்கணும். என்னால எல்லாம் செய்ய முடியும் கர்த்தருடைய பலத்தினால் சொல்ற மாதிரி இன்னைக்கு அவருடைய கரம் நம்மளை தேர்த்த போது அந்த வழியை காட்டுகிறது. இன்னைக்கு பழைய ஏற்பாடுல அவருடைய கரம் என்னென்ன பண்ணுச்சு அப்படின்றத ஒரு வசனத்தை எக்ஸாம்பிளா பார்க்கலாம். சங்கீதம் 32 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் உனக்கு போதித்து. அப்ப என்ன பண்றாரு, இந்த இடத்துல கைட் பண்றாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்மள டைரக்ஷன் காட்டுறாரு. நம்ம எந்த வழியில போகணும் அப்படின்றத அவர் வழி காட்டுறார். ஏன்னா அவர் வழிகாட்டி. உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், உனக்கு எல்லா விதமான ஆலோசனை நான் சொல்லுவேன்பா, உன் மேல கண் வச்சுன்னு சொல்றாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வழி தப்பி தவறான வழியில போயிட்டு இருக்கிறோமா? கண்கள் மூடப்பட்டிருக்கா? இன்னைக்கு அவர் கண் நமக்கு மேல் திறக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவர் நமக்கு ஆலோசனை சொல்றவரா இருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கை நிறைய பேர் ஆலோசனை நம்ம சொல்ல மாட்டாங்க. இந்த உலகத்துல ஆலோசனை சில டைம் சொல்றதும் ஒரு பக்கம் அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தாலும் இந்த பக்கம் அட்வைஸ் தராம மக்கள் நிறைய இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஏத்துக்கக்கூடிய மக்கள் இல்லை அப்படின்ட்டு. அப்படியே அட்வைஸ் வந்தாலும் அது நல்ல நித்திய வாழ்க்கைக்குரிய அட்வைஸ் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா நமக்காக நம்மளுடைய ஏசப்பா அந்த அட்வைஸ் சொல்ல ரெடியா இருக்காரு. எப்படின்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. அப்பா வர வரைக்கும் நமக்கு ஆலோசனை நமக்கு தேவை. எப்படி ஆலோசனை நம்மளுக்கு கிடைக்கும்? வசனத்தை தேடி வாசிக்க வாசிக்க வசனத்தின் மூலமா அப்பா நம்ம பேச ரெடியா இருக்காரு. நான் சொல்லி வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்கு. இன்னைக்கு அப்பா நமக்குள்ள அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவார். இதை செய் மகனே, செய்யாத மகனே, தப்பு தவறுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை கரெக்ட் பண்ணக்கூடிய தகப்பனா இருக்காரு. நம்மளை கைட் பண்ணி கரெக்டான வழியில் நடத்தக்கூடிய தகப்பனா இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஏசாயா 30 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல இப்படி போறதா அப்படி போறதா நம்ம திணறி கொண்டிருக்கிறதுல உள்ள நம்ம ஆவியானவர் நம்மளோட பேசுவார். நீங்க கவனிச்சிக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது கரெக்டா போப்பா, இது தப்பு மனோட பேசுவார். என்னைக்கு அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம அந்த சத்தத்தை ரொம்ப கேவலமா நினைச்சு இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகும்பொழுதுதான் நம்ம தவறான வழிக்குள்ள போகிறோம். தவறான ஆலோசனைகளை கேட்கிறோம். தவறான ஆலோசகர்களை போய் பார்க்கிறோம். இன்னைக்கு உண்மையா நம்ம செய்ய வேண்டிய விஷயம், கரெக்டான ஆலோசனையான அந்த வசனங்களை வாசிச்சு கரெக்டா ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த ஆலோசகராக இயேசு கிறிஸ்துவிட்ட போய் நம்ம நிற்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய வழி நேராகவும் செம்மையாகவும் இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். சரி, நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். உலக மக்கள் சொல்ற ஆலோசனை கேட்டு நம்ம என்ன பண்றோம், சில நேரங்கள்ல அதையும் விட்டு நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சுயமா நம்ம சிந்திச்சு சுயமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு அப்பா அதை விரும்பல. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல்,
அவர் என்ன சொல்றாரு, நீ ஏன் சும்மா இன்னைக்கு உலகம் பேசுறது எப்படி அப்படின்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங்லாம் பார்த்தா கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் உங்களால முடியும் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் கத்துக் கொடுக்கறது எல்லாம் வேஸ்ட். ஏசப்பா என்ன சொல்றாரு, என்னால முடியும், நீ சும்மா இரு மகனே, நீ சும்மா இரு மகளே அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு, உன் சுயபத்தின் மேல் சாயாத, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாரு, உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை சரியாக்குவார். நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவ நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய காரியத்தை செலவு பண்ண ரெடியா இருக்கார். ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரியலையா, எப்படி டிசிஷன் எடுக்கணும்னு தெரியலையா வாழ்க்கையில, இன்னைக்கு அப்பாட்ட நம்ம நிற்போம், அப்பா சார்ந்து நிற்போம், வசனங்களை வாசிப்போம், அப்பா நமக்கு எப்படி செய்யணுன்றது சொல்லி கொடுக்கறது ரெடியா இருக்காரு brothers and sisters. சரி, இப்ப இவ்வளவு வசனம் பார்த்துட்டோமே, புது ஏற்பாடுல 2-3 வசனத்தை பார்ப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். சத்திய ஆவியாக அவர் வரும்போது, சத்தியமானவரே அவர்தான், அந்த சத்திய ஜோதி அவர் என்ன பண்றாரு, வரும் பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். இப்படி ஒவ்வொரு வசனத்தின் பிரகாரம் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப சத்தியமானவர் நமக்குள்ள வந்தார்னா வரப்போகிற காரியங்கள் நமக்கு அறிவிப்பார். அப்படின்னா அந்த சத்தியமானவர் நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும். அவர் நமக்குள்ள வரணும் அப்படின்னா வசனங்கள் மூலமாக நமக்குள்ள ஆவியானவரா நின்று நம்மளுக்குள் செயல்படுறாருன்றத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நான் சொல்லிய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அப்ப அவர் சொன்ன வசனம் ஆவியும் ஜீவனுமா நமக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வசனங்களை வாசிச்சு அது கீழ்ப்படியே நம்ம ரெடியா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப ஃபியூச்சர்ல நடக்க போற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். இன்னைக்கு நம்மளோட சபையில நிறைய பிரதர்ஸ் மூலமாக ஆண்டவர் பேசி வரப்போருக்க ஒவ்வொரு காரியங்களும் அறிவிச்சு கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா டைமா இருக்கட்டும், இல்லை இந்த வார விஷயமா இருக்கட்டும், இஸ்ரேல் நடக்கிற வாரா இருக்கட்டும், இல்லை வரப்போற ஒவ்வொரு காலங்களா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவோட வருகை வரைக்கும் ஆண்டவர் நமக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி இதை அறிவிக்க முடியும், எப்படி நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னா வசனத்தின் மூலமாக. அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வசனத்துக்கு கீழ்ப்படியே நம்ம ரெடியா இருக்கணும். அப்பா இந்த இடத்துல வசனமா என்ன செயல்படுறாரு, அவருடைய ஹேண்ட் ஆஃப் காட், அவருடைய கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கு, ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து, ஒரு கைடன்ஸ் கொடுத்து, நம்ம எந்த டைரக்ஷன்ல போகணும், நம்மளை பாதுகாத்து, நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து எந்த வழியில போகணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றத பாக்குறோம் brothers and sisters. இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து பராக்கிரமான தேவனா இருந்தாலும் நம்மளை நேசிக்கிறதுல அதையும் மிஞ்சக்கூடிய ஒரு தகப்பனா இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இன்னைக்கு நம்ம கரெக்டான ஆலோசனை பெறணும், கரெக்டான வழியில நம்ம போகணும். இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம காத்து கொள்ளணும் நம்ம ஆத்மாவை. அப்படின்னா நம்மளுக்கு ஞானம் ரொம்ப தேவைப்படுது. இந்த உலகத்தின் ஞானம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஞானம் தரக்கூடிய தகப்பன் இயேசு கிறிஸ்து ஞான கண்மலை. அந்த ஞான கண்மலைகிட்ட நம்ம கேட்கும் பொழுது என்ன பண்றாரு, அவர் நமக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் இந்த பைபிள் மூலமா, அந்த வசனத்தின் மூலமா நமக்கு எப்படி செயல்படுது, எப்படி நடக்கணும், எப்படி ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். சரி, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். அப்ப அப்பாவோட பார்வையில எப்படி இருக்காரு பாருங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். கர்த்தர் உறுதிப்படுத்தக்கூடிய தகப்பனா இருக்கிறார். அந்த இடத்துல அவருடைய வழியின் மேல்
அவர் பிரியமா இருக்கார். அவன் செய்த ஒவ்வொரு வழி, அவன் இப்போ நடக்கிற ஒவ்வொரு வழி, அவன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு வழியின் மேல பிரியமா இருக்கார். அப்ப உற்று நோக்கி பார்க்கக்கூடிய தகவல் இயேசு கிறிஸ்துவா இருக்கார். அவர் கரம் அவன் மேல இருக்கு. எப்படி இருக்கு? வசனமா அவன் மேல இருக்கு. அவன் மேல எப்படி இருக்கு? ஆலோசனை சொல்ற கரமா இருக்கு. அந்த கரம் எப்படி இருக்கு? அவனுக்கு அந்த பட்ட பாதையை நோக்கி போகக்கூடிய த வே அவனுக்குள்ள இருக்கு. த வே அப்படின்னு நான் சொல்லும்போது, ஐ ஆம் த வே, த ட்ரூத், இந்த லைஃப்னு சொல்றோமே, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கு. அந்த சொன்ன கர்த்தருடைய வழி, அந்த கரம் அவன் மேல இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். அப்ப அவன் விழுந்தாலும் அவன் இதாகாதபடி அவர் கையினால் தாங்கக்கூடியவராக இருக்கார். அவர் கரம் அந்த மனுஷன் மேல இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த மனுஷனை நம்ம இருக்கலாமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கடைசி காலத்துல எத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு, அப்பாவோட வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிற காலத்துல அட்லீஸ்ட் நம்ம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவோட கரத்தை நம்ம பிடிச்சிக்க நம்ம ரெடியா இருக்கலாம். ஏன்னா அந்த கரம் மகிமை உள்ள கரமா இருக்கு. அந்த கரம் தான் அன்பு அதிகமா ஊற்றக்கூடிய கரமா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம் இன்னைக்கு. சரி, கடைசியா ஒரு வசனம் பார்ப்போம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஆமென். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் அவர் மீட்டு கொண்டு வரார். எப்படி மீட்டு கொண்டு வராரு? அத்தனை பேரும் அந்த எகிப்து மக்களுக்கு நடக்கிற வாதையை பார்க்குறாங்க. அத்தனை ஒண்ணுமில்லாம ஆக்குறாரு. செங்கடல திறந்து கூட்டு வர்றாரு ஆண்டவர். மகத்துவம் உள்ள தேவனா, அன்புள்ள தேவனா பிரிச்சு எடுத்து கூட்டு வர்றாரு. அத்தனை அந்த மக்கள் பார்க்கறாங்க. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள கரமாகிய கர்த்தர் என்ன பண்றாரு இந்த இடத்துல? இன்னைக்கு உங்களையும் என்னையும் நேசிச்சு தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து மகளாக நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை அழைக்க வந்திருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு கர்த்தருடைய கரம் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அவருடைய வல்லமை என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அந்த கர்த்தருடைய கரம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அவருடைய கரம் நம்மளுக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்மளுக்கு எப்படி ஆலோசனை சொல்லுது, எப்படி வழியில் நடக்கணும் அப்படின்றது சொல்லுதுன்றதை பார்த்துட்டோம். இன்னைக்கு அதே கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் காத்து கொண்டிருக்கு சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அந்த கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கட்டும் அப்படின்றத நம்ம கேட்போம். மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள எங்களுடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்துவே, உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. அப்பா, கர்த்தருடைய வல்லமையான இந்த கரத்தை நாங்கள் அறிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவு மகிமையும் வல்லமையும் உள்ளவர் நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. நீங்க அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, அந்த சராசங்களை படைச்ச தேவன் ஐயா, நீ உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் தாப்பனே. ஒன்றுக்கும் உதவாத புழுக்கள் அப்பா, நாங்க எங்களை நேசிப்பதற்காக நன்றி செலுத்துறோம் தாப்பனே. அப்பா, நீங்க வாங்க எங்களோட மனசுல, எங்களுக்குள்ள இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவரு இது உம்முடைய ஆலயமா இருக்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள வந்து எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுக்குள்ள ஒவ்வொரு நல்ல குணங்கள் மறக்கவே கொடுங்க ஆண்டவரே. ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியின் மரங்களால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் அதிகமாக உங்களுடைய சத்தியத்தை அடுத்தவங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு கொடுங்க. கொஞ்ச காலம் இருக்கு அப்பா, இந்த 11th hourல நாங்க இருக்கிறோம் அப்பா. தேவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம் தாப்பனே. உங்களுடைய வல்லமையான கரமைகளை தேற்றுக்கிட்டோம். இந்த ஆன்லைன் பிரேயர் அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவங்கள தொடுங்க தேவரே. அவங்களோட குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமையோ சமாதானம் இல்லாமையோ வாதையினாலே கஷ்டப்பட்ட தேவரே, இன்னைக்கு அந்த குடும்பத்தில் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரம் அந்த குடும்பத்தில் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த கரம் தேவரே உங்களுடைய ஒவ்வொரு பிரதர்ஸ், உங்களுடைய ஒவ்வொரு மகன் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. தேவரே, தொட்டு சுகமாக்கும் அப்பா. தேவரே, விடுதலை கொடுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு கண்ணீருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய தகப்பன் ஐயா, நீர் இந்த நேரத்தில் நின்று அவங்கள தொடுங்க அப்பா. தேவரே, வசனத்துல இன்னும் தாங்கக்கூடிய தாக்கமா இருக்கு ஆண்டவரே. எங்களை இன்னும் சத்தியத்தில் நடத்துங்க ஐயா. எங்களுக்கு உங்களுடைய வெளிச்சம் வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய வெளிச்சம் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோமோ ஏத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. Praise the Lord, brothers and sisters. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord.